ஏற்கனவே 6th 5 இயல் முடிச்சாச்சு. இப்போ பார்க்க போகிறது இயல் 6. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நானிலம் படைத்தவன். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மை அறிவும் வாருங்கள். இது ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தின் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழக் கடல் கடந்தான், அஞ்சும் சமர்கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான். எழுந்து யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். அதாவது தமிழன் கற்களும் முற்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பயன்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமை பெற்றான். முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை படுத்திய நாகரிக மனிதன் அவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையின் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலின் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். ஓகே, கொஸ்டின் ஏரியா பார்க்கலாம். தமிழன் எதற்கு அஞ்ச மாட்டான் அப்படின்னா, இந்த இதுக்குள்ள அஞ்ச மாட்டான். பட் எதுக்கு அஞ்சுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, சான்றோர்கள் அஞ்சும் தீமைகள் செய்ய அஞ்சுவான். இது ஒரு முக்கியமான லை. அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இது பார்த்துக்கோங்க. மீனிங் புரிஞ்சாலே இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். சொல் பொருள் பார்க்கலாம். மல்லெடுத்துனா வலிமை பெற்ற, சமரண போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆழினா கடல். இந்த இது கேட்டிருந்தாங்க இல்லையா, புக் சொல்லக்கூட. ஓகே, நூல்வெளி. முடியரசன் அவரோட இயற்பெயர் துரைராசு. ரொம்ப முக்கியமான ஒரு இது. முடியரசன் அப்படின்னா துரைராசு. நெக்ஸ்ட் அவர் வேற என்ன நூல் எழுதியிருக்காருன்னா பூங்கோடி, வீரகாவியம், காவியப்பாவை. அப்படியே தொடர்ந்து வரும் காவியம் காவியப்பாவை. ஓகே, பூங்கோடி, வீரகாவியம், காவியப்பாவை நூல்கள் எழுதினா. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு பாராட்ட பெற்றவர் தான் இந்த முடியரசன். ரொம்ப முக்கியமானது. திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு? முடியரசன். அதே மாதிரி இந்த பாடல் புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூல்லேருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, நானிலம் படைத்தவன் அப்படின்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? புதியதோர் விதி செய்வோம் அதில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. அடுத்து இது பார்த்துக்கோங்க. வெள்ளி பனிமலை. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் லைன் தான். இந்த வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்கிறாரு. ஸோ வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். எழுதினது யாரு? பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது அப்படின்னு பார்க்கும்போது வீரம். கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து, நானிலம் 4 கூட்டல் நிலம், நாடு கூட்டல் என்ற நாடென்ற, களம் கூட்டல் ஏரி களம் ஏரி. நெக்ஸ்ட் கடலோட விளையாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் கூட இது. பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது, உழைக்கும் தொழிலாளர்களுக்கு களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள், வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக கொண்டு கொள்பவர் யார் அப்படின்னா மீனவர்கள். மீனவர்களின் பாடலை கேட்போம் மாறுங்கள். ஓகே, விடிவெள்ளி நம் விளக்கு அயலசா, விரிகடலை பள்ளிக்கூடம் அயலசா, அடிக்குமலை நம் தோழன் அயலசா, அருமை மேகம் நமது குடை அயலசா, வெண்மணலை பஞ்சுமெத்தை அயலசா, விண்ணி நீடி காணும் கூத்து அயலசா, பாயும் புயல் நம் மூஞ்சல் அயலசா, பனிமூட்டம் உடல் போர்வை அயலசா, காயும் கதிர் சுடற்கூரை அயலசா, கட்டுமரம் பாலும் வீடு அயலசா, மின்னல் வரி அரிச்சுவடி அயலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் அயலசா, முழு நிலவை கண்ணாடி அயலசா, முச்சடக்கும் நீச்சல் யோகம் அயலசா,
தொழும் தலைவன் பெருவான மயிலசா, துணிவோடு தொழில் செய்வோம் மயிலசா. ஓகே, இது எப்படி கொஸ்டின் வரும் நான் சொல்கிறேன். சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, கதிர்ச்சுடர் அப்படின்னாவே நம்ம நல்லா தெரியும் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்து தான் அரிச்சுவடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாடலின் பொருள். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் யார்? மீனவர்கள். அவர்களுக்கு, இதிலிருந்து ஆரம்பிக்குது, அவர்களுக்கு விண்மீன்கள் விளக்குகள், விரிந்த கடல் பள்ளிக்கூடம், கடல் அலையே தோழன், மேகமே குடை, வன்மையான மணலை படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை, விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, சீறி வரும் புயலை விளையாடும் ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்களுக்கு வாழும் வீடு, மின்னல் கோடுகளை அடிப்படை பாடம், வலை வீசி பிடிக்கும் மீன்களை அவர்களுக்கு செல்வம், முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடிக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம், வானமே அவர்கள் வழங்கும் தலைவன், இவற்றிற்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு காட்டுறேன் பாருங்க. இப்படி கேட்க பாடல் வரிகளுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விடிவெள்ளி, விடிவெள்ளினா அந்த விடியும் போது அந்த இது இருக்கு இல்லையா, அது அப்படின்னும் போது அது வெளிச்சம் தருது இல்லையா, ஸோ விளக்கு. மணல், மணலில் தானே வந்து படுத்து தூங்குவாங்க, ஸோ அது வந்து பஞ்சுமெத்தை. புயல், புயல் அப்படின்றத பார்த்தோம்னா புயலில் ஆடி பண்ணும்போது எப்படின்னா அப்படி முன்னாடி பின்னாடி ஆடும் இல்லையா அந்த கப்பல், அப்போ அது எப்படி ஊஞ்சல் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் ஊஞ்சல். பனிமூட்டம் என்ன பண்ணும், அப்படியே நம்மளை அப்படியே போத்திக்கும் அப்படி இல்லையா, ஃபுல்லாக வந்து அதான் போர்வை. ஸோ இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். மீன் பிடிக்க கடலுக்கு செல்லும் மாணவர்கள், அவர்களுக்கு விண்மீன், விண்மீன் தான் விளக்குகள். ஏன்னா வந்து அந்த டைமில் நிலா இல்லை அப்படின்னு சொன்னால் விண்மீன் அந்த வெளிச்சம் தான் பண்ண சொல்லியா, விண்மீன் வந்து விளக்குகள், விண் விளக்கு. ஓகே, அந்த கடல் தான் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ பள்ளிக்கூடம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். கடல் அலை வந்து நம்மளை வந்து தழுவும், கடல் அலை அப்படி மேலெல்லாம் வந்து தழுவும் இல்லையா, ஸோ தோழர்கள் தான் நம்மளை தழுவுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதோட ஞாபகம் வச்சுக்கலாம். மேகமே குடை, நம்மளுக்கு மேலே வந்து குடை பிடிச்ச மாதிரி எப்படி எது இருக்குது, குடை, மேகம் குடை. வன்மையான மணல் படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை. சரி, எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, மணல் மேலே படுத்து தூங்குவாலே, ஸோ மணல் வந்து படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை. விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, நம்ம வந்து இடி இடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அது ஏதோ பெரிய கூத்து மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா, பெரிய அதிசயம் மாதிரி, அதுதான் விண்ணின் இது கூத்து. சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல். ஸோ போட்டில் வந்து புயலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது இப்படின்னு ஆடும் இல்லையா, அது எப்படி இருக்கும், ஊஞ்சல் மாதிரி இருக்கும். பனிமூட்டம் என்ன பண்ணும், நம்ம உள்ளே சுற்றி அப்படி போத்திங்க இல்லையா, ஸோ போர்வை. அனல் வீசும் கதிரவன் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை. நமக்கு வந்து மேற்கூரை, அவங்களுக்கு மேற்கூரை எது, அண்ணாந்து பார்க்கும்போது மேற்கூரைனால என்ன இருக்கும், ஒளிச்சுடர், கதிரவனோட ஒளிச்சுடர். கட்டுமரம் தான் அவங்களுக்கு வாழும் வீடும். என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்கும்போது அந்த கட்டுமரத்தில் தான் அவங்க வந்து வீடு மாதிரி வாழுவாங்க இல்லையா, ஸோ அது. மின்னல் கோடுகள் தான் அடிப்படை பாடம். அந்த மின்னல் வருது, இடி பார்த்தோம்னா கூத்து, மின்னல் கோடு பார்த்தோம்னா அவங்களுக்கு பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும். வலை வீசி பிடிக்கும் மீன்கள் தான் செல்வம், ஏன்னா அதை தான் விற்று அவங்க சாப்பிடும்போது அதுதான் செல்வம். அந்த முழு நிலவு தான் கண்ணாடி, அந்த கண்ணாடி பார்க்கறதுக்கு அப்படியே அவங்களுக்கு ரவுண்டாக இருக்கா கண்ணாடி, நம்ம கண்ணாடி ரவுண்ட் கண்ணாடி, அந்த மாதிரி நிலவு வந்து கண்ணாடி. மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். ஸோ வந்து மூச்சடக்கி அவங்க நீச்சல் செய்கிறாங்க இல்லையா, அது வந்து இப்போ ஆழக்கடலில் வந்து முனிவர்களாக போய் தவம் இருப்பாங்க இல்லையா, அப்படின்னு அமைச்சுக்கலாம். வானம் தான் அவங்க வழங்கும் தலைவன், வானம் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவோம். இவற்றிற்கிடையே மீனவர்கள் மனவர்த்தியோட தொழில் செய்கின்றனர் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீரல் திணைனா நமக்கு தெரியும், கடலும் கடல் சார்ந்த இடமும். அதில் இருக்க மக்கள் பார்த்தோன்னா பரதவர் பரத்தியர். தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், பூ வந்து தாளம்பூ. ஓகே, நூலில் உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடலாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தாலாட்டு நம்ம பார்த்தோம், தாலாட்டும் பார்த்தோம்னா வாய்மொழி இலக்கியம் தான். இதனை வாய்மொழி இலக்கியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதையும் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியான நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். இப்பாடல் சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புறியல் ஆய்வு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இதில் எப்படி கொஸ்டின் இதை பார்க்கலாம். ஸோ ஓகே, வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல், உற்சாகத்துடன் பாடும் பாடல். அதாவது எப்படி கொஸ்டின் கேட்கலாம், உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் எது, நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் தான் உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறைக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல். நெக்ஸ்ட், காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்படும், அதனால தான் அது வாய்மொழி. காதால் கேட்டு வாய்மொழி, அதை எழுதிலாம் வைக்க மாட்டாங்க, காதால் கேட்டு வாயில பாட்டுருவாங்க, அவ்வளோதான் வாய்மொழி இலக்கியம். அதில் என்னென்னா பார்த்தோம்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு இதெல்லாம் தொழில் பாடல்கள், தொழில் செய்யும் போது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதனால் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாடல். அதே மாதிரி தாலாட்டு பாடல், இது எல்லாமே நாட்டுப்புற பாடலில் தான் அடங்கும் அப்படின்றாங்க. ஓகே, இப்பாடல், இந்த பாடல் வந்து பார்த்தோம்னா சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புறியல் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, கடலோடு விளையாடு அப்படின்ற பாடல் யார் தொகுத்தது, யார் தொகுத்த இதுலேருந்து வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா சக்திவேல். எதுலேருந்துன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு. ஏன்னா வந்து இது வந்து நாட்டுப்புறம் தானே, நாட்டுப்புற பாடல் தானே, ஸோ நாட்டுப்புற இயல் ஆய்வு எழுதுனது. நாட்டுப்புற இயல் ஆய்வு தொகுத்தது யாருன்னு கேட்கலாம், சக்திவேல். ஸோ சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வு கடலோடு விளையாடு, சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வு கடலோடு விளையாடு. நெக்ஸ்ட், கதிர்ச்சுடர் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது.
கதிர் கூட்டல் சுடர். முச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வாரம், வானம், பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. நெக்ஸ்ட் பாடல் வரிகள் எப்படி பார்த்தோம். விடிவெள்ளினா என்னது? விளக்கு. மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. நெக்ஸ்ட் வளரும் வணிகம். மனிதர் வாழ்வில் வணிகம் வந்து பெரும்பங்கு வகிக்கிறது. ஸோ மனித வாழ்வில் பெரும்பங்கு வகிக்கிறது எது? வணிகம். வணிகம் இல்லையில் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. ஸோ மனிதர்கள் தம் தேவைகளை எது இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதுன்னு பார்த்தோம்னா வணிகம். வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்கள் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்குகிறான். ஸோ உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான். தான் உற்பத்தி செய்யும் பொருட்களை சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம். நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு பொருள் நமக்கு வந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்து எனக்கு இன்னொரு பொருள் வேணும்னு வாங்குறது தான் வணிகம். அந்த பொருள் விற்பரை வந்து வணிகர்னுவாங்க, வாங்குபவரை நுகர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சியூமர் இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ வணிகர், ட்ரேடு பண்ணுறவங்க வணிகர், அந்த மாதிரி வாங்குவர் பார்த்தோம்னா கன்சியூமர். நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து ஓகே. பொருட்களை விற்பவர் வணிகர், வாங்குபவர் பார்த்தோம்னா நுகர்வோர். கொஷின் ஏரியா தான். விற்பதும் வாங்குவதும் விற்பதும் வணிகம். அதை செய்யறவங்க விற்கிறவங்க வணிகம், வாங்குவங்க நுகர்வோர். பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகம். அதாவது இப்போ எங்கிட்ட வந்து நிறையா அரிசி இருக்குது அப்படின்னா, எனக்கு உப்பு வேணும் அப்படின்னா, அரிசி எனக்கு தேவையானதை வச்சுட்டு மீதி இருக்கிற அரிசியை விற்றுட்டு அதுக்கு பதிலாக காசாக வாங்காமல் நான் உப்பு வாங்கிக்கிறேன். அதான் பண்டமாற்று. பண்டம்னா என்னது? பொருள் தானே, அதை மாற்று செய்கிற வணிகம். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். நெல்லை கொடுத்து எது வாங்கினாங்க? உப்பு. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். நோட் பண்ணிக்கணும். நெல்லை கொடுத்து எதை வாங்கினாங்க? உப்பு. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை வாங்கினர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருளை தருகின்றன. அதுவும் தான். ஓகே. வணிகத்தின் வகைகள். வணிகத்தோட வகைகள் பார்த்தோம்னா 2. 1 தரைவழி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நீர்வழி அப்படின்னு பிரிக்கலான்றாங்க. ஸோ தரைவழியாக பொருட்களை கொண்டு செல்ல என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க? எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகள், வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிகச்சாத்து அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க? வணிகச்சாத்து அப்படின்றாங்க. பொருட்களை வெளியூர்ல எடுத்து போறதுக்காக எல்லாம் ஒன்றா போவாங்க அந்த வணிகம் செய்கிறவங்க, வணிகர்கள். அதை வணிகச்சாத்து அப்படின்றாங்க. இது கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவது, வரவழைப்பதும் நீர்வழி வாணிகம். தெரிஞ்சுதான். கப்பல்கள் வந்து நிற்கும் போதும் இடங்கள், அந்த நிற்கும் போகும் இடங்களை துறைமுகம்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த துறைமுக நகரங்கள் நம்ம முக்கியமான ஒரு லைன். துறைமுக நகரங்களை பட்டினம் அப்படின்றும் பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டும் குறிக்கிறாங்க. பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பூம்புகார் தான். தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகம் எது? பூம்புகார். அவ்வூர் துறைமுகத்தின் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டின் கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ என்னென்னா நம்ம பார்த்துருக்கோம், வணிகர்கள்லாம் குழுவாக சேர்ந்து போவாங்க இல்லையா, அந்த குழு பேர் வணிகச்சாத்து. அடுத்து பார்த்தோம்னா அந்த துறைமுகங்கள் வந்து நிற்கிற கப்பல்கள் வந்து நின்று போகிற இடம் தான் துறைமுகம். அந்த துறைமுக நகரத்தை பார்த்தோம்னா பட்டினம், பாக்கம் சொல்லுவாங்க. தமிழகத்தில் தலை சிறந்த துறைமுகம் பார்த்தோம்னா பூம்புகார். ஓகே. அதே மாதிரி வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னும் பிரிக்கலாம். ஒருத்தர் தனியாக உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் வந்து தனிநபர்னும், ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் அப்படின்றாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே. இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். தன்னாடு விளைந்த வெந்நீர் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாட்சி உமனர் போகலும். இது எந்த லைன்ல வந்து பார்த்தோம்னா நச்சினை. அதாவது தன் நாட்டில் விளைந்த நெல் எல்லாமே பிற நாட்டுக்கு தந்து உப்பு வந்து கொள்ளை சாட்சி அப்படின்றாங்க. ஸோ அந்த உமனர் யாருன்னு பார்த்தோம்னா உப்பு விற்கிறவங்க தான் உமனர் அப்படின்வாங்க. ஸோ தன்னாடு விளைத்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும். ஸோ ஓகே. இது பார்த்தோம்னா நச்சினை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நெல்லும் உப்பு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா, அதான் நச்சினை. நற்றினைனாவே நல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெண்ணெல், உப்பு, உமனர் அப்படின்னு சொல்லி நச்சினை. பாலோடு வந்து கூழோடு பேரும். குறுந்தொகை. இது எப்படி நினச்சிக்கலாம்? கூழோடு கூ, குறுந்தொகை கூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னா குறுந்தொகை. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா அகநானூறு. பொண்ணோடுனா இப்போ பொண்ணுன்னா என்னது? ஜுவல்ஸ்னு வச்சுக்கலாமா? அதெல்லாம் எங்கே வைப்போம்? அகத்தில் தானே வைப்போம் வீட்டில். அதுதான் அகநானூறு. பொண்ணோடு வந்து கறி. இதில் கறி அப்படின்றதுக்கு வந்து மிளகு அப்படின்னு அர்த்தம். ஓகே.
ஃபஸ்ட் என்னது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் புகழும் நச்சினை. வெண்ணெல்லும் உப்பு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாலோட வந்து கூழோட பேரம் அப்படின்னா குறுந்தொகை கூ. அடுத்து பொண்ணோட வந்து கரியோட பேரும்னா பொண்ணு. தங்கத்தெல்லாம் வந்து எங்கே வைப்போம்? அகத்தலை, அகனானூறு. அடுத்து சிறுவணிகம். நம்ம அன்றாட தேவைகளுக்காக பால், கீரை, காய்கறி இதெல்லாம் வாங்கலையே, அது சிறுவணிகம் அப்படின்றாங்க. சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வச்சு விற்பனை செய்வாங்க. தலையில் சுமந்து விற்கிறது, அதே மாதிரி தரை கட்டி அமைத்து விட்டுறது, தள்ளுவண்டி இது மூலமாக இருக்கலாம் சிறுவணிகம் அப்படின்றாங்க. இது பெருவணிகம்னா பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்து பெருவணிகம். பெருவணிகர்கள் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர் அப்படின்றாங்க. அவற்றை சிறுவணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெருவணிகர்களுக்கும் நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது அப்படின்றாங்க. ஸோ பெருவணிகர்கள்ட்டு சிறுவணிகள் வாங்குவாங்க, அவங்க கிட்ட தான் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. ஆமாம், பிற நாடுகள்லேருந்து நாம வாங்கினோம்னா அது பேர் இறக்குமதி. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் பிற நாடுக்கு நம்ம ஏற்றுமதி செய்தோம். ஸோ என்னென்ன பொருள் நம்ம ஏற்றுமதி செஞ்சோம்? தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. பிற நாட்டிலேருந்து நம்ம என்ன இறக்குமதி செஞ்சோம் அதில் பார்த்தோன்னா சீனத்துலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு, அதுவும் அரேபியாவிலேருந்து குதிரை. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது எல்லாமே, இதுலேருந்து எல்லாமே. ஸோ என்னென்னா இம்போர்ட் பண்ணோம், ஏற்றுமதி செஞ்சோம்? தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், மிளகு, இஞ்சி. இதே பார்த்தோம்னா சீனாவிலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டுனாவே ஃபேமஸ் சீனா தானே. ஸோ பட்டு, கற்பூரம், கண்ணாடி. இதே பார்த்தோம்னா அரேபியாவிலேருந்து குதிரைனால அரேபிய குதிரை அப்படின்னாங்க. ஸோ அரேபியாவிலேருந்து குதிரை அப்படின்னு நினச்சிக்கலாம். அடுத்து வணிகத்தின் நேர்மை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. அதுக்கு எக்ஸாம்பிள் திருக்குறளை பாருங்கள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யேன் அப்படின்றாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வணிகரின் நேர்மையை பற்றி கூறியது. வணிகர் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை பாராட்டுகிறது. இது இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான், நிறைய டைம் படிச்ச மாதிரி ஞாபகம். ஸோ வணிகரை என்ன சொல்கிறாங்க? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு யார் பாராட்டுறாங்க? பட்டினப்பாலை. ஸோ வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பாராட்டுறது யார்? பட்டினப்பாலை. அதே மாதிரி இது பார்த்தோம்னா திருக்குறள்லையும் பார்த்தோம்னா 120வது வந்து வாணிகம் செய்வர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னு யார் சொல்லியிருக்காங்க? பட்டினப்பாலையில் வணிகரை பற்றி சொல்லியிருக்காங்க. இணைய வழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃப்ளிப்கார்ட் மூலமாக வாங்குறோம் அது. ஓகே. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும் அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம்? வணிகம் எந்த முறையாக தொடங்கியது? பண்டமாற்று முறையாக தொடங்கியது. அதே மாதிரி பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. எந்த முறையாக வளர்ந்தது? பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. பண்டமாற்று முறையாக தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வளர்ந்தது, அதாவது தொடங்கியது, வளர்ந்தது, உயர்ந்தது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது. எதுலேருந்து வருது? பட்டினப்பாலை. அதே மாதிரி சமசெய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்றது திருக்குறள் நம்மளுக்கு ஓகே தெரியும். கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை. ஓகே. பட்டினப்பாலை. பாலை நான் வச்சுக்கலாம். பாலைனா பால் அப்படின்னா கொள்வதும் நம்ம வாங்குறது வந்து நிறைய வாங்க முடியாது, கொடுக்கறதும் நம்ம நிறைய கொடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ விலையேறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது. ஓகே. வீட்டின் பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குபவர் யாரு? நுகர்வோர். வாங்குறவங்க நுகர்வோர், விற்கிறவங்க வணிகர். நெக்ஸ்ட் வணிகம் கூட்டல் சாத்து, வணிக சாத்து முடிஞ்சா. நெக்ஸ்ட் பண்டம் கூட்டல் மாற்று, பண்டம் மாற்று. அடுத்து மின்னணு விரிவடைந்து, விரிவு கூட்டல் அடைந்த. ஓகே. ஆங்கில சொல் கேட்பண்றாங்க, பார்த்துக்கலாம். கரன்சி நோட்டு அப்படின்னா என்னது? மின்னணு பட்சத்து பணத்தால். அடுத்து பேங்க் அப்படின்னா வங்கி. சரி, வங்கி. நிமிஷம். ஓகே. பணத்தால், கரன்சி நோட்டுனா பணத்தால், பேங்க்னா வங்கி, செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை,
டிஜிட்டல் மின்னணு மயங்களா? மின்னணு மயம் டிஜிட்டல். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா மின்னணு வணிகம். அதெல்லாம் மின்னணு வணிகம் இல்லை, மின்னணு மயம். சரி, மின்னணு மயம்தான். மின்னணு மயம் இ காமர்ஸ், மின்னணு வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ என்ன கரன்சி நோட்னா பணத்தால். பேங்க் வங்கி. செக்கு பார்த்தோம்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிஜிட்டல் மின்னணு மயம் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். மின்னணு மயம் தான் டிஜிட்டல். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இ காமர்ஸ் பார்த்தோம்னா மின்னணு வணிகம். கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் உழைப்பே மூலதனம். இதில் வந்து இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் இதை பார்த்தோன்னா இதுதான். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது சொன்னது யாரு? ஔவையார். அவ்வளோதான், இதில் கொஸ்டினே அவ்வளோதான் வரும். இதில் வந்து ஒரு துணைப்பாடம் மட்டும் இருக்கும். ஸோ பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையாரின் அறிவுரை தான் அது ஔவையார் சொன்னது. அவ்வளோதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இலக்கணம். சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்து அப்படின்னா என்னது? ஒருத்தவங்க சுட்டி சொல்கிறது தான் சுட்டெழுத்து. அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த மாதிரி சொல்லலாம் வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து சுட்டி காட்டுறோம். ஆனால் இது சுட்டெழுத்து. இவ்வாறு சுட்டி காட்டும் அச்சொற்களில் முதலில் அமைந்த ஆ, இ ஆகிய எழுத்துக்கள் தான் வந்து காரணமே. கரெக்டுங்களா? அப்படின்னும் போது இந்த ஆ, இன்னு சொன்னதுனால தான் சுட்டி காட்டி வரும் எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ அப்படின்னு 3 எழுத்துக்கள் பார்த்தோம்னா சுட்டெழுத்து. அவன், இவன் அப்படின்னு சொல்லிட்டு உன் அப்படின்றோமா, சொல்லி சுட்டெழுத்து ஆ, இ, உ அப்படி 3 எழுத்து. இன்று உன் என்னும் எழுத்து வந்து சுட்டாக பயன்படுவது இல்லை அப்படின்றாங்க. ஓகே. அகச்சுட்டுனா இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்றாங்க. அதாவது பிரிச்சா வந்து பொருள் தராது ஒரு சுட்டெழுத்து, அதுதான் அகச்சுட்டு. இதே புறச்சுட்டுனா அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களை பார்த்தோம்னா சுட்டெழுத்துக்களான ஆ, இ பிரிச்சிட்டோம்னா அது வந்து பொருள் தரும். அதனால புறத்தே இருந்து இது சுட்டுப்பொருளை தரனால இது புறச்சுட்டு. இவ்வளோதான் விஷயம். அகச்சுட்டுனா பொருள் தராது பிரிச்சா, புறச்சுட்டுனா பிரிச்சா பொருள் தரும். அண்மை சுட்டுனா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்றது. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்லிட்டு அருகில் அண்மையில் இருக்கிறத சொல்றது தான் அண்மை சுட்டு. அதுக்கான சுட்டுக்குறி எழுத்து பார்த்தோம்னா இ அப்படின்றது தான் வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து அண்மை சுட்டு. ஏன்னா அவன் ஆ போச்சுன்னா அவன் யாரோ அங்கே இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இது. அதாவது அது சொல்கிறாங்க சேமை சுட்டு. சேமனை என்னது? தூரம். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இதெல்லாம் தொலைவில் சேமையில் இருக்க சுட்டுறதுனால இது. ஸோ இதில் ஆன்றது பார்த்தோம்னா சேமை சுட்டு, ஈன்றது அண்மை சுட்டு. ஓகே, அது தெரிந்து கொள்வாங்க பார்த்துப்போம். அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டது. அதாவது அருகில் இருக்கிறவங்கள சொல்கிறதுக்கு இ, தூரத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறதுக்கு ஆ, ஆனால் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் இருக்கிறத சொல்கிறதுக்கு ஊவா. ஆனால் அது இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுன்றாங்க. எடுத்துக்காட்டு உது, உவன் அப்படின்றது. ஓகேங்களா? சுட்டுத்திரிபு அப்படின்னா அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். இந்த ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகிறது. இந்த மாதிரி ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு எனப்படும். இவங்க சுற்றி என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அம்மரம், இவ்வீடு அப்படின்றத அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொன்னதுனால ஆ, ஈன்றது அந்த, இந்தன்னு ஆயிடுச்சு. திரிபினாவே என்னதே மாறுறது தானே, அதை தான் வந்து திரிஞ்சு போச்சு. அதனால் சுட்டு இதை திரிஞ்சு போச்சு அப்படின்னா சுட்டு திரிபுன்றாங்க. அவ்வளோதான் விஷயமே. ஓகே, அடுத்து வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்கள். ஓகே, இது ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துக்கலாம் சும்மா அப்படி லைட்டாக. மொத்தமாக நம்மளுக்கு இருக்கிற சுட்டு பார்த்தோம்னா 3 ஆ, இ, உ. ஆ, இ, உ. இதில் ஆ பார்த்தோம்னா சரி இதில் பார்த்தோம்னா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு இருக்குது. பிரித்தா பொருள் தந்துச்சுன்னா புறச்சுட்டு, பொருள் தரல்னா அகச்சுட்டு. இதில் பார்த்தோம்னா இன்னொரு 2 வகையை பிரிக்கிறாங்க. அண்மை சுட்டு, சேமை சுட்டு. அண்மை சுட்டு இதில் ஆ பார்த்தோம்னா அண்மை சுட்டு, சரி சேமை சுட்டு. ஈ பார்த்தோம்னா
அண்மை சுட்டு. அதாவது ஆனா ஈக்கு வரும், ஈக்குனா இதுக்கு அந்த மாதிரி மாற்றி வரும். அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். ஆக்கு வந்து ஆ வராது, அதுதான் ஒன்றும் கிடையாது. ஊ பார்த்தோம்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட இருக்கிறதுல வந்து சொல்கிறது, அவ்வளோதான். இவ்வளோதான் சுட்டு. இதே வந்து ஆ ஈன்றது அந்த இந்த அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுதான் சுட்டு திரிவு. இது சுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தா வினா எழுத்து. வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். கரெக்டாக. சில வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்த்தோம்னா சொல்லின் முதலிலும் வரும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் வரும் அப்படின்றாங்க. ஸோ அதில் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5ம் பார்த்தோம்னா வினா எழுத்துக்கள். மொழியின் முதலில் வருபவை எதுன்னு பார்க்கலாம். ஏ, யா. இது ரெண்டும் பார்த்தோம்னா மொழியின் முதலில் வருபவை எது? மொத்தம் 5 வினா எழுத்துக்கள். மொத்தம் 5 வினா எழுத்து. அதில் பார்த்தோம்னா 2 ஏ, யா. ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம்னா மொழியின் முதலில் வருபவை, அதாவது எங்கு, யாருக்குன்னு வருதா. மொழியின் இறுதியில் வருபவை பார்த்தோம்னா ஆ, ஓ. ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு வருது இல்லையா, அதனால இறுதியில் வருபவை. இறுதியில் அதாவது மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை, நடுவில் கிடையாது. இறுதியிலும் வருமா முதலில் வருமா ஏ. ஏன், நீதானே, ஏ ஏன்னு வருதா, அந்த மாதிரி. ஸோ மொத்தத்தில் 5 ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதில் ஏ, யா இது ரெண்டும் முதல்ல வரும், ஆ, ஓ இறுதியில் வரும். இந்த ஏ மட்டும் பார்த்தோம்னா முதல்ல வரும், கடைசியிலும் வரும்ன்றாங்க. இதுலேயே வந்து அகவினா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி புறவினா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். அது எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருளே. அதே தான். அங்கே அகச்சுட்டுனா பிரித்த பொருள் வரா இல்லையா, அதே தான். இங்கேயும் பிரித்த பொருள் வரலன்னா அகவினா, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. அடுத்து அவனா, வருவானோ. இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ இதை வந்து எடுத்துட்டானா வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அதே தான். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினான்றாங்க. ஒன்றும் கிடையாது. அகச்சுட்டுனா என்ன, பிரித்தா பொருள் தராது. அதே தான். அகவினானா பிரித்தா பொருள் தராது. அதே மாதிரி புறவினானா என்ன, குறைச்சுட்டுனா என்னது, பிரித்தா பொருள் தரும். அதே மாதிரி தான் இதுவும் பிரித்தா பொருள் தரும். இவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சுங்களா? ஓகே, பார்க்கலாம். என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. அதான் முடிஞ்சு. ஓகே, எதுவும் பார்த்துக்கோங்க. மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று. ஒரு இடத்தில் உற்பத்தி ஆகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருளை ஒரு இடத்தில் கிடைக்கச் செய்வதும் தான் வணிகம். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். அதே மாதிரி சான்றாக, கல் என்பது விற்பனை பொருள் என்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம், உதிரும் கல் தூளை கோலமாவாக மாற்றலாம், இதற்கு மதிப்பு கூட்டுதல் என்பர். ஓகேங்களா? இது என்ன கேட்கலாம்னா, மதிப்பு கூட்டல் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து கேட்கலாம். அதாவது மதிப்பு கூட்டல், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா, சும்மா இருக்கிற கல்லை சிலையாக மாற்றி விற்கிறதும், அதே மாதிரி உதிர்ந்து இருக்கிற கல்தூள் எல்லாம் சேர்த்து கோலமாவாக மாற்றுறது தான் வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். கிடைக்கும் பொருட்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது. சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். ஓகே. தனியாளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்துடுவான், யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான். யாரு, குதிரையா? தண்ணீரில் கிடப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான், கால் இல்லாத அவன் யார்? கப்பல். பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு, அவன் யார்? யாருப்பாது? தராசா? இதுக்குதான் குதிரை. தனியாளாய் இருந்தால் நடுநிலையாக இருப்பான். அது வந்து தராசு. ஏற்ற இறக்கம் காட்டிடுவான், தராசு. நெக்ஸ்ட், பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு, குதிரை. இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலில் கோக்க முடியாத மணி, பூமியில் விளையும் மணி, பூ உலகத்தார் விரும்பும் மணி. என்ன மணி? நெல்மணி. ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும், இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும், அவை என்ன? அதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி. அகரவரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க பாருங்க. பின்வரும் நவமணிகளை அகரவரிசைப்படுத்தி எழுதுகன்றாங்க. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கா வரிசை வந்து வரணுமா, அப்படிங்கும்போது நீ, கோமதிகம், கோ வந்துச்சா, ஓகே அப்படின்னு பார்க்கும்போது பா, மு, அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கோமேதகம். அடுத்து கா, சா வருதா, சா, ஞா வருதா, டா வரது, தா, நா, நீலம், பா,
பால 2 வருது. பவளம், புஷ்பராகம். அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பவளம் வரும், நெக்ஸ்ட்டு புஷ்பராகம் வரும். மா அதில் மரகதம் ஃபஸ்ட்டு வரும். 1 2 3 5 மாணிக்கம் 6. அடுத்து பார்த்தோம்னா மாலை பார்த்தோம்னா மாணிக்கம் வரும். மாணிக்கம் இன்னும் விட்டோமோ கரெக்டாக பார்க்கலாம். 5 கரெக்டாக பண்ணலாம். ஸோ கோமேதகம் ஃபஸ்ட்டு கா சா யா டா நா தா வருதா இல்லை, அப்புறம் அப்போ நீலம் 2 தா நா பா வருதா. பாலை வந்து என்னென்ன வருது, பவளம் புஷ்பராகம்னும் போது பவளம் 3 புஷ்பராகம் 4. மா பார்த்தோம்னா மரகதம் 5 மாணிக்கம் 6 முத்து 7. அடுத்து பா முடிஞ்சுங்களா. மா அடுத்து யா ரா எதுவும் இல்லை. அடுத்து வைரம் அது ஒன்று தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ 8. இப்போ அகர வரிசைப்படுத்தணும். ஓகே. குறுக்கெழுத்து நானிலம் படைத்தவன் பாடல் எழுதுறது யார், முடியரசன். சுட்டி காட்ட பயன்படும் எழுது சுட்டெழுத்து. காடும் காடு சார்ந்த இடம் பார்த்திங்கன்னா முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். வேற என்ன, அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்து குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை வணிகம். சரி, பண்டமாற்று முறை. மீனவருக்கு மேகம் வந்து எது போன்றது, மேகம் வந்து குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைது பார்த்தோம்னா பனி. அவ்வளோதான் முடிச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் கலைச்சொல் அறிவும் முக்கியமான ஒரு இது. பண்டம்னா என்னது, கமோடிட்டி. அதே மாதிரி பயணப்படுகுனா ஃபெர்ரிஸ்ன்னுவாங்க. பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர் கன்சியூமர். கடல் பயணம் வாயேஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரானர். கலப்படம்னா அடல்ட்ரேஷன். வணிகர்னா மெர்ச்சன்ட். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இயல் 7 பார்த்தோம்னா புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வருது. இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்திய நாட்டின் சிறப்புகளை அறிதல், அதே மாதிரி வாழ்வில் எளிமையின் சிறப்பை உணர்தல், சமூக மாற்றத்தில் காந்தியின் பங்கினை தெரிந்து கொள்ளுதல், அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கினை அறிந்து போற்றுதல், சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். இந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து இலக்கணத்தில் செய்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 7ல் பார்க்க போகிறோம். ஸோ 6 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. ஐ திங்க் இதில் எதுவும் மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் பக்காவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.